ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அன்சானா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போறோம். மூவியோட நேம் வந்து லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு ஃபேமிலி வந்து இந்த கண்ட்ரி விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பீச் ஓரமாக வந்து மனுஷங்க நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடத்துல போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேமிலி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேஸும் பார்ப்பாங்க. அங்கே போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போனவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாள் வந்து கடல்ல பீச்சில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அமானுஷ்யமா ஒரு கப்பல் வந்து பெரிய ஒரு கப்பல் வந்து கரையேறிடும். இவங்களை தாக்குற மாதிரி வந்து கரையேறிடும். அவங்களுக்கு அப்பவே வந்து டவுட் ஆயிரும், என்னது இவ்வளோ பெரிய கப்பல் என்ன இங்கே கரை ஒதுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அங்க இருக்கவங்களாம் வந்து இது கோஸ்டல் ஏரியா, இங்க நிறைய இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்புறம் அவங்க தங்கிட்டு இருந்த ஒரு வீட்டுல வந்து திடீர்னு ஒரு 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி வருவாங்க. வந்து இது எங்க வீடு தான், ஸோ எனக்கு நாங்கள் தான் உங்களுக்கு கொடுத்தோம், ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அது ஒரு சஸ்பிஷனாக இருக்கும், என்னது இப்படி சொல்கிறாங்களே, இவங்க இந்த வீட்டு ஓனரா என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே வந்து பிளாக் அவுட், அதாவது அந்த அமெரிக்காலேயே ஃபுல்லாக வந்து சைபர் அட்டாக் ஆயிரும். சேட்டலைட் வந்து ஃபுல்லாக யாரோ வந்து என்ன சொல்கிறது ஹேக் பண்ணி மொபைல் ஒய்ஃபை அந்த நாட்டிலேயே எதுவுமே ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணி அந்த அட்டாக் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இவங்களால கால் பண்ண முடியாது, ஒய்ஃபை எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஏன் டிவி கூட எடுக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸும் வந்து அவங்க வீட்லேயே தங்குவாங்க. இந்த 2 ஃபேமிலி மட்டும் அந்த ஏரியாவில் வந்து அந்த வீட்டில் இருக்கும். தூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு கௌபாய் கெட்டப்பில் ஒருத்தர் இருப்பார். அவரும் வந்து சஸ்பிஷனாக தான் இருக்கும் இந்த மூவியில், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அமானுஷ்யமாக நடக்கும். அங்கே வந்து மான்கள் வந்து அந்த வீட்டை சுற்றி நிற்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் திடீர்னு வந்து ஆஃப் ஆகிறது, அமெரிக்கா ஃபுல்லாக டோட்டலாக வந்து சேட்டலைட் ஆஃப் ஆகிறது. இவங்க நினச்சிருவாங்க யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க, அது பிலிப்பைன்ஸில் யாரோ தான் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த ஸ்ட்ரேஞ்சராக வந்தவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் பண்ணி அதில் வந்து அமெரிக்கா வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லி அரபியில் எழுதியிருக்கும். ஸோ இவங்களுக்கு ரொம்பவுமே பயம் வந்துடும், என்னடா இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இந்த 2 ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். சரி தப்பிச்சு சிட்டிக்குள்ளே போயிடலாம், சிட்டிக்குள்ளேயாவது இப்படி நார்மலாக இருக்குன்னு சொல்லி போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அங்கே போகிறதுக்கும் முடியாமல் ஃபுல்லாக வந்து ஜாம் ஆயிரும். ரோடெல்லாம் வந்து பிளாக் ஆகி என்னென்னமோ ஃப்ளைட்லாம் வந்து கிராஷ் ஆகி என்ன சொல்கிறது அந்த சைபர் அட்டாக் அந்த வந்து டோட்டலாக அமெரிக்காவே ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். இவங்களுக்கு பயம் வந்துடும், ஓ நம்ம பிழைக்கிறதே கஷ்டம்தான், நம்ம இங்கேயே இருந்துடும். இந்த 2 ஃபேமிலி மட்டும்தான், யாருமே இல்லை, போய் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போன அந்த ஃபேமிலி கூட அந்த வீட்டில் வந்து 2 ஸ்ட்ரேஞ்சராக இருக்கவங்களும் தங்கி மாட்டிக்குவாங்க. எங்கேயுமே போகாத லெவலுக்கு மாட்டிடுவாங்க. நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்கும். பார்க்குற கொஞ்சம் வந்து மூவி எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவாக பேசிட்டே இருப்பாங்க, என்னடா பேசிடுறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே வராங்களோ அப்போதான் வந்து படம் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக ஆகும்னாலாம் படம் அவ்வளோக்கா இல்லை, பட் பார்க்கலாம். அந்த 1/2 an hourக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக நடக்கும். கொஞ்சம் சயின்டிஃபிக் ஜேர்னராக தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவும் சொல்ல முடியாது, போர் அடிச்சா ஏதோ மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இருந்தால் இந்த மூவி பார்க்கலாம். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தால் பாருங்கள், ஃப்ரீ டைமில் பார்க்க வேண்டிய படம் தான், ரொம்ப பெருசாக இல்லை. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி தப்பிச்சுதான், புரியாத மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும், சுத்தமாகவே புரியல. திடீர்னு அப்ராப்ட்லி, அதாவது வந்து ஓடிட்டு இருக்கு படம் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு வந்து டிவி போடுறாங்க, அந்த குட்டி பொண்ணு டிவி போடுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூவி முடிஞ்சிருது. ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். மேபி இந்த கிறிஸ்டோபர் நாலனோட ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்திருப்பார் போல, அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காம இந்த லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட் மூவி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேபி செகண்ட் பார்ட் வருமா என்னன்னு தெரியல. டோட்டலாக வந்து என்ன சொல்றது, சைபர் அட்டாக், சிவில் வார், அமெரிக்கா வந்து அழிய போகுது, இந்த 2 குடும்பம் வந்து மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி தப்பிக்கிற மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் கூட இருக்கு. ஸோ இங்கிலீஷில் புரியாது அப்படிங்கிறவங்க தமிழில் கூட இந்த மூவியை பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூ ஆர் வெப் சீரிஸ் ரிவ்யூல உங்களை எல்லாத்தையும் வந்து மீட் பண்றேன். அன்டில் தென், பாய்.